ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அதாவது டேப்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லுவோம். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். அதுக்கான ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 22 வருஷமா நிறைய பேர் வந்து போராடி இந்த இதை வந்து வாங்கியிருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். சரிங்களா? நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னென்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிடித்தமும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து பென்ஷன் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த 10% நிறைய சங்கங்கள் வந்து மீண்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 10% பிடிக்காம எங்களுக்கு வந்து கொடுங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ரிட்டையர் ஆகும்போது அந்த 10%ல எங்களுக்கு 5% வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரியுமே ஒரு சில பேர் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து தனிப்பட்ட கருத்துக்கள்ல நிறைய இது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இதை வந்து இப்படி குறைச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து சிபிஎஸ்ஸு பெட்ரு அந்த மாதிரிலாமே நிறைய வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிறையா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, பழைய ஓய்வு திட்டம். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன, இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை சொல்லியிருக்காங்க, இது ஓகே. இதை வந்து பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில போராட்டங்கள் மூலிமா நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு சில பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இதற்கான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அரசாணையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு அரசு பணியில் சேருவோருக்கு புதிய வகை ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஆய்வு செஞ்சாங்க இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அடிப்படை ஊதியம், சரிங்களா? அதுலேருந்து நம்ம பார்ப்போம். அனைத்து தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கும் கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தில் 50% சமமான மாதாந்திர ஓய்வூதியம், அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி ரெண்டும் சேர்ந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக அரசு ஊழியர்கள் தங்கள் மாத சம்பளத்தில் 10% பங்களிக்க வேண்டும். ஸோ இதுதான் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து எங்கள் சம்பளத்தை எடுத்து நீங்கள் எங்களுக்கே கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில பேர் வந்து ஓகே இப்படியே கூட கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் கருத்துக்கள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான கூடுதல் நிதி தேவை முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகவிலைப்படி உயர்வு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஓய்வூதாரர் இறக்க நேரித்தால் ஓய்வூதாரர் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் 60% மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமாக தகுதியுள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதாரர்கள் அனைவருக்கும் அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படி டிஏ எப்போல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போது அவர்களின் பணிக்காலத்திற்கேற்ப 25 லட்சம் மிகாமல் பணிக்கொடை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு, பங்களிப்புடன் கூடிய ஓய்வு திட்டத்தில் கீழ் பணிபுரியும் பணியில் சேர்ந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தில் செயல்படுவதற்கு முன்பு இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம், அதாவது சிபிஎஸ்ல நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு கருணை ஓய்வூதியம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணியிருந்தா அதுக்கான டீட்டெயில்டு ஜிஓ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/1/2026 அன்றைய தேதிக்கு பிறகு அரசு பணியில் சேரும் அனைவருக்கும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கட்டாயமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே பங்களிப்பு ஓய்வு திட்டம் கீழ் வரும் ஊழியர்கள் மற்றும் 1/1/2026 அன்றைய தேதிக்கு பிறகு ஓய்வு பெறும் ஊழியர்கள் ஆகியோர் அனைவரும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்காக இனி வகுத்து அறிவிக்கப்படும் விதிமுறைகளின் கீழ் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. 1/1/2026 அன்றைய தேதிக்கு முன்பிலிருந்து பணியாற்றி பங்களிப்பு ஓய்வு திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ள ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் கிடைக்கும் ஓய்வூதிய பலன்கள் வேண்டுமா அல்லது பங்களிப்பு ஓய்வு திட்டத்தின் கிடைக்கும் பலன் வேண்டுமா என்பதை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிட்டையர் வரும்போது உங்களுக்கு சிபிஎஸ் எது பெட்ரோ, சிபிஎஸ் அல்லது டேப்ஸ் எது பெட்ரோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தொடக்கத்தில் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் இருந்து பின்னர் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தின் கீழ் வந்தவர்கள் உட்பட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ளவர்கள் ஓய்வு பெறும்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் சலுகைகளை தேர்வு செய்தால் அவர்களுக்கு வகுத்தளிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அவர்கள் தாங்கள் விதிமுறைகளுக்கு ஏற்ப தங்கள் ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 1/1/2026 முதல் அமல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கான விரிவான விதிகள், தகுதிக்கான நிபந்தனைகள், செயல்பாட்டுக்கான வழிகாட்டுதல் மற்றும் நடைமுறைகள் வழிமுறைகள் ஆகியவை
தனியாக பின்னர் அறிவிக்கப்படும். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லாமல் இருக்காங்க. அது எல்லாமே பின்னாடி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கான விதிமுறைகள் வகுக்கப்பட்டு கணக்கீடுகளுக்கான தேவைகளுக்கு இறுதி செய்யப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு 1/1/2026 அன்றைய தேதி முதல் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேப்ஸுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் ஒரு சில பேர் வந்து ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த இயரை பொறுத்து இப்பயுமே நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயர் பொறுத்து நான் வந்து சிபிஎஸ்சியில் ரிட்டையர்ட் ஆகலாமா அல்லது வந்து டேப்ஸில் வந்து ரிட்டையர்ட் ஆகலாமா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு சில சங்கங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் எதை வந்து லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது முழுக்க அந்த சர்வீஸை பொறுத்து பிடிக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜை பொறுத்து எல்லாத்துக்குமே அந்த பாதிப்பு அப்படிங்கிறது மாறும். அந்த 10% பங்களிப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த எவ்வளோ கொடுக்குறோம், எத்தனை இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஸோ உங்களுடைய கருத்து எதாக இருந்தாலும் தெரிவிங்க. அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.